வணக்கம். இது பிக் பிக்சர். நான் பாலா. இந்தியா கூட்டணியினுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி. யார் இந்த சுதர்ஷன் ரெட்டி? என்டிஏ கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஆளுநராக இருந்த பாஜகவினுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு போட்டியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி யார், இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். சுதர்ஷன் ரெட்டி ஆந்திர மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டத்தில் 1946ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் 1971 ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்கிறார். இவர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் தான் சட்டம் பயின்றார். அவர் தொடர்ச்சியாக ஆந்திர மாநிலத்தினுடைய வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் போது ரிட் மற்றும் சிவில் வழக்குகளில் மிக அதிகமாக பயிற்சி பெற்ற ஒரு வழக்கறிஞராகவும் சுதர்ஷன் ரெட்டி இருந்திருக்கிறார். அதற்கு பிறகாக 1988-90 காலகட்டத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஆந்திர மாநிலத்தினுடைய அரசு வழக்கறிஞராகவும் சுதர்ஷன் ரெட்டி பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு 6 மாத காலங்கள் மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் என்கிற நிலையிலும் சுதர்ஷன் ரெட்டி பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு உஸ்மானியா பல்கலைக்கழகம், அவர் சட்டம் பயின்ற அதே பல்கலைக்கழகத்தில் சட்ட ஆலோசகராகவும் ஸ்டாண்டர்ட் கமிட்டியினுடைய ஆலோசகராகவும் சுதர்ஷன் ரெட்டி பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு 1995 அன்று அவர் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பதவியேற்கிறார். அதற்கு பிறகாக அவர் 2005 அதாவது 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கவுஹாத்தியினுடைய தலைமை நீதிபதியாக அவர் பணியமர்த்தப்படுகிறார். அதற்கு பிறகாக அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக அவர் பொறுப்புக்கு போகிறார். அது 2007ஆம் ஆண்டு. 2007 2011 வரைக்கும் அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக சுதர்ஷன் ரெட்டி பணியாற்றுகிறார். அவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு முக்கியமான வழக்குகளில் அவர் தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த தீர்ப்புகள் எல்லாமே சட்டவிரோத பண மோசடி, அதாவது வெளிநாட்டில் பணம் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய வழக்குகள், அதே போன்று இங்கே பண மோசடி காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னு ஏழை எளியவர்களுக்கான, அதே நேரத்தில் உயர்கல்வியில் பாதிக்கப்படக்கூடியவர்கள், இடஒதுக்கீடு கிடைக்காம பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கான வழக்குகள் வரும்போது அதில் கூடுதல் கவனம் செலுத்தி அதற்கான தீர்ப்பை சரியான முறையில் கொடுத்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் சுதர்ஷன் ரெட்டி. அதற்கு பிறகு 2011 அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகாக 2013 கோவாவினுடைய லோக் அதாலத் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். சில காலம் மட்டுமே அவர் லோக் அதாலத் நீதிபதியாக பணியாற்றிய சூழல்ல அவர் அங்கிருந்து சில காரணங்களால் அவரே விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகாக பல தளங்களில் சுதர்ஷன் ரெட்டி மேடைகளில் வந்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அது என்ன மாதிரியான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா கூட்டணி திரு சுதர்ஷன் ரெட்டியை அவர்களுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்தார்கள். ஏன்னா நிறைய பெயர்கள் அடிபட்டது, அவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஏன் சுதர்ஷன் ரெட்டி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது. இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட பெயர்கள், அதாவது இந்த இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மூத்த தலைவர்கள், திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர், மக்களவை குழு தலைவர் கனிமொழி, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இதில் பங்கேற்றிருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பதிலுக்கு இந்தியா கூட்டணியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரையே முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவரான திருச்சி சிவா வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் அப்படின்னும், கட்சி சாராத ஒருவராக வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படின்னா அது இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவரான திரு மயில்சாமி அண்ணாதுரையை வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் நிறைய பேசப்பட்டது. ஸோ யார் அந்த வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருந்த நிலையில தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக ஓய்வு பெற்ற நீதிபதியான சுதர்ஷன் ரெட்டியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா?
அது பாஜகவினுடைய பல்வேறு நிலைப்பாடுகள், அது வரி உள்ளிட்ட நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், கல்விக் கொள்கை உள்ளிட்ட நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், பல விஷயங்களுடைய தன்னுடைய எதிர்ப்பு கருத்தை சுதர்சன் ரெட்டி ரொம்ப ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் நடத்திய ஒரு கல்வி உரிமை மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறியது. அந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தன்னுடைய கருத்தை ரொம்ப வலிமையாக பதிவு செய்திருந்தார். அது அப்போதைய முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல கல்வி உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன மாதிரியான வழக்குகள் வந்தாலும் அதில் கூடுதல் கவனம் செலுத்தி அதில் பலன் பெற வேண்டியவர்கள் யாரோ, நியாயமாக யாருக்கு அந்த பலன் போய் சேரணுமோ அதை சரியான முறையில் தீர்ப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது கொடுத்தவர் சுதர்சன் ரெட்டி. அந்த வகையில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப அழுத்தமாக ஆழமாக பதிவு செய்தவர் அப்படிங்கிற முறையில் அவர் தொடர்ச்சியாக சித்தாந்த ரீதியிலாக கருத்துக்கள் இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விகள் கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் இப்படி பாஜகவுக்கு எதிரான சில நடவடிக்கைகள், கொள்கை ரீதியிலான சில நடவடிக்கைகளில் ஒரு நீதிபதியாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நேரடியாக கட்சி சாராத ஒருவர் அப்படிங்கிற அடிப்படையில் சுதர்சன் ரெட்டியை தற்போது இந்தியா கூட்டணி தங்களுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. எம்பிக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். சரி, இதில் உள்ளார்ந்த அரசியல் ஏதாவது இருக்கா, கவனிக்க வேண்டிய அரசியல் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருக்கு. அந்த அரசியல் என்ன அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சமீபத்தில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, ஒரு ஆலோசனை ஒன்று நடந்தது. எனவே அந்த சூழலில் இப்போ திமுக தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழர் என்கிற முறையில் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அரசியல் ரீதியாகவும் பாஜக தலைவர்கள் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப ஒரு ஓப்பன் ரெக்வஸ்டாக அவரை திரு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கூட முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் திரு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்தால் அது பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும். ஆதரிக்காமல் அவர்கள் தவிர்க்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழரை திமுக புறக்கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிற அதே சூழல் தான் இப்போ தெலுங்கு தேசம் கட்சிக்கும் அந்த கூட்டணிக்கும் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்தியில் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா, ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருப்பது தெலுங்கு தேசம் கட்சி. திரு சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு வகையில் ஆந்திராவுக்கு தேவையான சில விஷயங்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கேபினெட்டில் 2 அமைச்சர்கள் அவருடைய கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆந்திராவை பொறுத்த மட்டும் மொத்தம் 25 மக்களவை தொகுதிகள். அந்த 25 மக்களவை தொகுதிகளில் 4 இடங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 21 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. அதில் 16 இடங்கள் தெலுங்கு தேசம் கட்சி, 2 இடங்கள் ஜனசேனா கட்சி, 3 இடங்கள் பாஜக அப்படின்னு 21 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. அதன் அடிப்படையில் மொத்தம் ஆந்திராவுக்கு 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதில் 2 அமைச்சர்கள் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர்கள். ஸோ இப்போ ஆந்திராவிலிருந்து ஒருவரை இந்தியா கூட்டணி, ரெண்டுமே தமிழ்நாடும் ஆந்திராவும் தென்னிந்திய மாநிலங்கள்லாம், தென்னிந்தியாவிலிருந்து தான் இப்போ 2 குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர்களும் ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் எப்படி திமுகவுக்கு அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலோ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலை தற்போது தெலுங்கு தேசம் கட்சிக்கும் அங்கே சந்திரபாபு நாயுடுவுக்கும் உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்தால் அவர் தன்னுடைய சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை புறக்கணிப்பது போல் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எழும். அதே நேரத்தில் சொந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவர் வந்து ஆந்திரா பிரைடு அப்படிங்கிற முறையில் திரு சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்கும் பட்சத்தில் அவர் பாஜக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக எழும். எனவே இந்த தேர்தலில் 2 பேரும் தென்னிந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர், ஆந்திராவிலிருந்து ஒருவர் அப்படின்னு 2 கூட்டணியிலிருந்து 2 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக மாறி இருக்கிறது. எனவே செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் யார் இந்த வெற்றியை பெற இருக்கிறார்கள், மிக குறிப்பாக யார் யாரை ஆதரிக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் கூட அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது.